வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்போ நம்ம 3 பிஹெச்கே படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தன்னோட வாழ்நாள்ல தன்னோட சொந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பல சவால்களை தாண்டி அவங்களால அந்த வீடை வாங்க முடிஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, சரத்குமார் சார், சித்தார்த், மீதா, சைத்ரா போன்றவர்கள் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்லை அப்படிங்கிற சொல்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். முக்கியமா சரத்குமார் சாரும் சித்தார்த்தும் அவங்க இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ். அவங்க யதார்த்தமான நடிப்பை த்ரூ அவுட்டா காமிச்சிருக்காங்க. அமிர்தோட மியூசிக் இந்த படத்துக்கு ஜாஸ்தியாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம கரெக்டா ஆக்டா சூட் ஆயிருக்கு. படத்தோட டேரக்டர் ஸ்ரீ கணேஷ் 8 தொட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பர் படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் குருதியாட்டம்னு ஒரு படம் எடுத்தாரு. அது அவ்வளவா ரீச் ஆகல. பட் இந்த படத்துல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் மனுஷனோட வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன காமெடி எல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் வந்து கோர்வையா கடகடன்னு ஸ்கிரீன் பில்ல காமிச்சிருக்காரு. நமக்கு அது அவ்வளவு போர் அடிக்கல. பட் இருந்தாலும் அது லைனா பார்க்கும்போது அந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருது. பட் அதெல்லாம் ஒரு ஆர்டிபிஷியலா திணிச்ச மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து பேக் அவுட்ல இருக்க தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப்ல வர யோகி பாபு சீன்ஸ்லாம் 2, 3 சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்ல காமெடியா இருக்கு. பட் எமோஷனலா வந்து நிறைய அங்கங்க டச் வச்சிருக்காரு. டயலாக்ஸும் செம்மையா எழுதியிருக்காரு. த்ரூ அவுட்டா ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்திருக்காரு. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு அங்கங்க சில இடம் வந்து ஓவர் டூ பண்ண மாதிரியே லைட்டா கிரிஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரதான் செய்யும். அவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான படமா அமையும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது வந்து நிறைய எமோஷனல் டச் இருந்தும் அங்கங்க சில காமெடி சீன்ஸ் இருந்தாலும் இது ஒரு நல்ல படமா அவங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். முக்கியமா இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அசிங்கப்பட்டு, தன்னோட லட்சியத்துல, தன்னோட சொந்த உழைப்புல, தன்னோட ஊர்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட வாழுற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இந்த படம் கண்டிப்பா ஒரு சமர்ப்பணம். வீடு வாங்கினவங்களும் சரி, வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் சரி, தன்னோட கஷ்டங்களையும், துன்பத்தையும், துயரத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி டியர்ஸோ, சேட் டியர்ஸோ கண்டிப்பா வரதாங்க செய்யும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான எமோஷனல் டச்சா இருக்கும். இந்த 3 பிஹெச்கே ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல மீம் மெட்டீரியலா மாறும். வீடியோஸை கட் பண்ணி பயங்கர பாப்புலரா ஆக்கதான் செய்வாங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு இன்னும் நிறைய நல்ல ரீச் கிடைக்கும். ஓவராலா யதார்த்தம், எக்ஸ்பெக்டட் சீன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் கலந்த 3 ரூம்கள் இந்த 3 பிஹெச்கேல இருக்கு. எல்லா கேட்டகரி ஆஃப் மக்களுக்கும் இந்த ரூம்ஸ்லாம் பிடிக்குமான்னு தெரியல. பட் எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் செட் பண்ணாம இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாத வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா?